வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு 2000 வருஷம் பழமையான தமிழ் இலக்கண விதிய இன்னைக்கு இருக்கிற ஒரு மாடர்ன் கம்ப்யூட்டருக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? வாங்க, இது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் தொல்காப்பியம், தமிழ் மொழியோட மொத்த அமைப்பையும் விதிகளையும் சொல்ற ஒரு பழங்கால பொக்கிஷம். இன்னொரு பக்கம் பைத்தான், இன்னைக்கு நாம பார்க்குற வெப்சைட்ல இருந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் மொழி. இப்போ கேள்வி என்னன்னா, இந்த ரெண்டு உலகத்தையும் நம்மால இணைக்க முடியுமா? அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு விதிய ஒரு கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா முடியும். அதைத்தான் நம்ம இன்னைக்கு செஞ்சு பார்க்க போறோம். சரி, இதை நாம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய போறோம்னு பார்த்துடலாம். முதல்ல அந்த பழைய விதி என்ன, இந்த கம்ப்யூட்டர் மொழி என்னன்னு பார்ப்போம். அப்புறம் தொல்காப்பியரோட அந்த குறிப்பிட்ட விதியை எடுத்து பைத்தான்ல என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னு பார்த்து ஒரு கோடு எழுதி கடைசியா இதெல்லாம் ஏன் முக்கியம்னு பேசலாம். சரி, வாங்க நம்மளோட முதல் படிக்குள்ள போகலாம். தொல்காப்பியரோட அந்த முக்கியமான விதியை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்குவோம். நாம எடுத்துக்க போறது தொல்காப்பியம் நூற்பா எண் 9. இதுதாங்க தமிழ் மெய்யெழுத்துக்களோட அஸ்திவாரம். பாருங்க, இந்த ஒரே ஒரு வரிதான் அந்த விதி. 18 எழுத்தும் மெய்யென மொழிப. சிம்பிளா சொன்னா, தமிழ்ல 18 எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள், அதாவது கான்சனன்ட்ஸ்னு சொல்லப்படுது. இது பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியலாம், ஆனா தமிழ் மொழியோட ஒட்டுமொத்த அமைப்புக்கும் இதுதான் பேஸ்மெண்ட். அந்த 18 மெய்யெழுத்துக்களையும் அதோட சவுண்ட வச்சு 3 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு வல்லினம், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான சவுண்ட் ஒரு எழுத்துக்கள். அடுத்து மெல்லினம், ரொம்ப சாஃப்டான சவுண்ட். கடைசியா இடையினம், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மீடியமான சவுண்ட். ஓகே, இப்போ இந்த விதியை எப்படி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறது, அதுக்கு தேவையான பைத்தான் டூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, நமக்கு தேவையானது இந்த 5 பேசிக் கமாண்ட்ஸ் தான். இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த 5 கமாண்டும் சேர்ந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற மாதிரி ஒரு சிஸ்டமை உருவாக்கும். அதாவது ஒரு எழுத்து வந்தா அது எந்த வகைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கம்ப்யூட்டருக்கு இதுதான் சொல்லிக் கொடுக்க போகுது. இப்போ நம்ம கிட்ட வரைபடமும் இருக்கு, கருவிகளும் இருக்கு. வாங்க கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கோட் எழுத ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஸ்டெப் டேட்டாவெல்லாம் ஒழுங்கா அடுக்கிறது. இது எப்படின்னா, ஒரு லைப்ரரியில புக்ஸ் எல்லாம் கரெக்டான ஷெல்ஃப்ல வைக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் ஒரு எழுத்தை ஈஸியா கண்டுபிடிக்கணும்னா நாம முதல்ல அந்த எழுத்துக்களை வல்லினம், மெல்லினம், இடையினம்னு தனித்தனி லிஸ்ட்ல போட்டு வைக்கணும். அடுத்தது லாஜிக்க உருவாக்கணும். இங்க தான் நம்ம கம்ப்யூட்டர் ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செய்ய போகுது. யூசர் ஒரு எழுத்தை கொடுத்ததும் அது முதல்ல இந்த எழுத்து வல்லினம் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். அங்க இல்லையா, சரி அப்போ மெல்லினம் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கும். அதுலயும் இல்லையா, கடைசியா இடையினம் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும். அந்த எழுத்து எந்த கேட்டகரியில ஃபிட் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம டேட்டாவை ரெடி பண்ணிட்டோம், லாஜிக்கையும் உருவாக்கிட்டோம். இது ரெண்டும் சேர்ந்தா ஒரு முழுமையான ப்ரோக்ராம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா? இதோ பாத்தீங்களா, 2000 வருஷ பழமையான ஒரு இலக்கண விதி இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கோடா உயிர் பெற்றிருக்கு. இது பழங்காலத்துக்கும் நம்ம காலத்துக்கும் நடுல நாம கட்டின ஒரு டிஜிட்டல் பாலம். சரி, ஒரு கோடு எழுதிட்டோம், எல்லாம் ஓகே. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்? சும்மா ஒரு கிராமர் ரூலை கோடா மாத்துறதுல அப்படி என்ன பெரிய விஷயம் இருக்கு? இதுலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, கோடிங்கிறது வெறும் ஆப் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, அதை நம்ம வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல் டூல். டெக்னாலஜியை வச்சு நம்மளோட பழங்கால பொக்கிஷங்களை அடுத்த தலைமுறைக்கு ரொம்ப சுவாரஸ்யமா அவங்க ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியும். இது ஒரு சின்ன ஆரம்பம்தான். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி வேற எந்த பழங்கால அறிவையெல்லாம் நம்ம கோடிங் மூலமா உயிர்ப்பிக்க முடியும்? ஒருவேளை நம்ம பழைய வானியல் குறிப்புகளா இருக்கலாம், இல்ல சித்த மருத்துவ குறிப்புகளா இருக்கலாம், ஏன் சங்க இலக்கியத்தோட யாப்பு வடிவங்களா கூட இருக்கலாம். இதுக்கு முடிவே இல்ல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களையும் சொல்லுங்க.